ஐஷு என்னை மன்னிச்சிட்ட ஐஷு. நான் தெரியாமல் பண்ணிட்டேன். உன் மேலே உள்ள லவ்வில் தான் அப்படி பண்ணேன். நான் வந்து உன் பிள்ளை நம்ம பிள்ளைய அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. ஐஷு நீ மட்டும் அவனை மன்னிச்சிடவே மன்னிச்சிடாத, அவனை வெளியில் போக சொல்லு ஐஷு அப்படின்னு சொல்லி சித்ராதேவி நடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. கோடீஸ்வரி என் பிள்ளை இப்படியா பார்க்கறது, ஒரு பெத்த பொண்ணை இப்படியா பார்க்குறதுன்னு ரொம்ப அவங்களும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் கௌதம் இப்படி பண்ணீங்க, உங்களை நம்பித்தானே எங்கள் அக்கா வந்தா அப்படின்னு சொல்லி மகாவும் திட்டுறாங்க. சாரி மகா, எனக்கு தெரியுது தான் அப்படின்னு எல்லார்ட்டையும் சாரி கேட்குறாங்க. போலீஸ் காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் வேண்டான்னு சொல்லி ஐஷு சொல்லிடுறாங்க. நாளைக்கான ப்ரோமோவில் ஐஷு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எனக்கு வந்து கௌதம் முகத்தை பார்த்துக்கிட்டு எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, பேசாமல் நான் வந்து விலகிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா பாட்டி இருந்துட்டு என்ன நீ பேசுகிற, அதெல்லாம் நீ வந்து இந்த நேரத்தில் இப்படிலாம் பேசக்கூடாது, யோசிக்கக்கூடாது, அதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவியையும் கௌதமையும் அங்கே என் தாத்தா பாட்டி வீடு இருக்குது, நீ அங்கே போய் இருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க.